எல்லாத்துக்கும் வணக்கங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கிரகங்களுடைய நிலைப்பாடை வச்சு ஒரு பலன் சொல்லலானுங்க. இன்னைக்கு கிரகங்கள் நிலைப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இன்னைக்கு காலபுருஷனுக்கு 11ல் இருக்கக்கூடிய சனி பகவானும் 12ல் இருக்கிற ராகுவும் 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ஏற்படுத்துதுங்க. சனி ராகு தொடர்பு ஏற்படுத்துதுங்க. இந்த சனி ராகு தொடர்பு ஏற்படுத்தும் போது என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கோச்சாரத்தில் சனி ராகு ஏற்படுத்தக்கூடிய பலன், சனின்னா நீதிமான், நீதிபதி, மக்களுக்கு தீர்ப்பு சொல்கிறவர் சனி பகவான். அப்படி இருக்கும்போது சனி பகவானை நெருங்கி வரக்கூடிய இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, சனி பகவானுடைய செயலை கட்டுப்படுத்துவார். அப்படி கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, இன்றைக்கி மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், நீதிபதிகளுக்கு மெயினாக ஏற்படக்கூடிய சிரமங்கள், நீதிபதியினால் சரியாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. வக்கீல், நீதிபதி இவங்க ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. ஏன்னா சனி பகவானை ராகு சனி பகவான் பக்கத்திலே ராகு வரும்போது நீதி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்குங்க. இன்னொரு 3-4 மாதத்துக்கு எந்த ஒரு தீர்ப்பும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கும் அதே மாதிரி தாங்க. ஒரு இரவில் வெளியில் பயணம் செய்யக்கூடாதுங்க. இரவு நேரங்களில் வெளியில் பயணம் செய்கிறது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்குங்க. இந்த சனி ராகு தொடர்பு ஏற்பட போகுதுங்க மீனத்தில். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சனி ராகு சேர்க்க நீதிபதிகளுக்கும் கூலி ஆட்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குங்க. இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு இப்போவே ராகு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 3-4 மாதத்துக்கு எந்த ஒரு நீதிபதியாலையும் சுதந்திரமாக தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. இது பொதுவாக சொல்கிற பலனுங்க. கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒரு பலனுங்க. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி 2ல் சனி ராகு வரக்கூடிய காலகட்டங்கள், அதுவும் லக்னத்துக்கே வராருங்க, கிட்ட வந்துட்டார். இப்போவே அதனுடைய சாயல் வருதுங்க. அதனால் கும்ப லக்னக்காரங்க பேச்சில் கவனமாக இருக்கணுங்க. நம்ம ஏதாவது ஒரு கோவப்பட்டு ஏதாவது பேசினோன்னா நமக்கே அது எகன்சியாக வந்துடுங்க. குடும்பத்தில் நிம்மதி சீர்கிடும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்குங்க. யாராவதுகிட்ட பணம் கொடுத்துருந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட பணம் கேட்டிங்கன்னா வாக்குவாதம் வருங்க. அதனால் குடும்பத்தில் சிக்கல்கள் வரும். பணம், பொருளாதார நெருக்கடி ஏற்படுங்க. கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும், கும்பலக்னம், கும்பராசி இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு தொழிலும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு முதலீடு போட்டு செய்கிறதுக்கு நேரம் உகந்ததாக இல்லைங்க. இன்னொரு 3 மாதத்துக்கு. இது பொது பலன். ஜாதக ரீதியாக மாற்றம் வருங்க. பொதுவாகவே கும்பலக்னத்துக்கு இன்றைக்கி இருக்க ஒரு 3 மாதத்துக்கு அவங்களுடைய பொருளாதாரங்கள் வேணும். போதுமான பொருளாதாரம் அவங்க கைக்கு வராது. லக்னத்துக்கு ராகு வர்றதுனால, அங்கேயே லக்னாதிபதி இருக்கிறதுனால லக்னாதிபதியால் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் கைகளை கட்டி போட்ட மாதிரி இருக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டேயும் அதிகம் வாக்குவாதம் பண்ணாதீங்க. சனிப்பயிற்சி வரப்போகுதுங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கடன் சுமை ஏறும், கையில் இருக்கிற பணம் கரையும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இருக்கிறத வச்சு ஒரு 3 மாதத்துக்கு காலத்தை ஓட்டணுங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கலாங்க. இந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3 மாதத்துக்கு புதுசாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறேன்னு நினைக்கிறவங்களோ, அல்லது பணம் யாருக்கிட்டையாவது கொடுத்தது வரல அப்படிங்கிறதுனால நம்ம போய் அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, வாக்குவாதம், அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கும்பலக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2ல் சனி ராகு வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கும்போது அந்த கும்பலக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பாதிக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், இடையூறுகள், சலுப்பு சங்கடம் இதெல்லாம் வருங்க. அதனால் கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய கும்பலக்னக்காரங்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்தணுங்க. கும்பலக்னமாக கும்பராசியாக இருந்தாலும் அவங்க கல்வியில் ஞாபக மறதி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. கல்வியில் மிக அதிகமான கவனத்தை செலுத்தினா தான் போராடி நம்ம மார்க் வாங்க முடியும். மெயினாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக நம்ம அந்த பாடத்திட்டங்களை கவனிக்கணும்.
ஏன்னா அதிக மார்க் எடுக்க சோதனையான காலமாக இருக்குது கும்ப லக்னத்துக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம லக்னங்க. இந்த சிம்ம லக்னம் மேச ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த 2-3 மாதமாக நைட்டில் சரியாக தூக்கம் வரலம்பாங்க. அதாவது சிம்ம லக்னத்துக்கு 8ல் ராகு, அதே மாதிரி சனி 8க்கு போகிறாரு. கும்ப லக்னத்துக்கு மேச ராசிக்கு அதே மாதிரி 12ல் ராகு 12ல் சனி வராங்க. இந்த 2 மாதமாகவே நைட்டில் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வந்திருக்கும். கெட்ட கெனா வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் காளியம்மன் அல்லது காவல் தெய்வம் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும்போது உங்களுக்கு அந்த இரவில் கெட்ட கனவு வராது. அதே மாதிரி சிம்ம லக்னக்காரங்களுக்கும் மேச லக்னக்காரங்களுக்கும் இன்னொரு 3 மாதம் பொறுத்துக்குங்க. சோதனை காலகட்டம் முடிய போகுது. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு 8ல் சனி வர போகிறார் இல்லையா, அந்த ராகு பயிற்சி வரணுங்க. அவங்க 2 பேரும் விலகினா தான் சரியாக இருக்கும். அதே மாதிரி மேசராசியாக இருக்கிறதுனால அந்த 12ஆம் இடத்துல சனி ராகு சேரும்போது நீங்கள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. கஷ்டங்கள் நீங்க போகுது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ராகு பயிற்சி வர வரைக்கும் இந்த சிம்ம லக்னம் மேச ராசியில் இருக்கவங்களுக்கு மட்டும் சோதனை காலகட்டங்கள் முடிய போகுது. இன்னொரு 3-4 மாதம் பொறுத்துக்குங்க. பயப்படாதீங்க, பட்ட கஷ்டங்கள் தீரப்போகுது. அடுத்தது மேச லக்னம் மேச ராசிக்கும் அதே மாதிரி தாங்க. 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் இடம்ங்கிறது விரயங்களை சொல்லக்கூடியது. அதிகமாக கவனம் செலுத்துங்க. வெளியில் எங்கேயும் பயணம் செய்யாதீங்க. இரவு நேர பயணங்கள் சோதனையை கொடுக்கும். பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பொதுமக்கள் யாரும் அதிகம் இரவில் வெளியில் பயணம் செய்கிறத நிறுத்திக்குங்க. 12ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்க வர்றதுனால தூக்கமின்மை, தொழிலாளர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பலன் கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கம்.